நமக்கு அனிமினாலே ஆக்ஷன் ஏரியா தூக்கலா இருக்கணும்ப்பா. அதுதான் டெவில் மேக்கரே இருக்குது. சீசன் 2க்கு ரெடி ஆயாச்சா? சரி, அதுக்கு முன்னாடி சீசனோட ரீகேப்ப பாத்துரலாமா? நம்ம முக்கிய வில்லனான முயல் தலையன் மியூசியம்குள்ள வந்து காத்தியே தூக்கிட்டான். டேய், அடுத்து எனக்கு தேவை 100டா அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு எப்பா நம்ம இருக்கிறது இந்த வேர்ல்டு, அங்க டீமன் வேர்ல்டு, இந்த ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்க்க போறான், அதுக்கான கேட்டை உடைக்க போறான், அதுக்காக தான்டா ஹண்டரை தேடிக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு, ஹண்டர் யாருன்னா நம்ம டான்டே. அவர் தான் நம்ம ஹீரோ. அவர் கழுத்துல இந்த ஆம்லெட் இருக்குது. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, டேய் உனக்கும் பிரதருக்கும் 2 பேருக்கும் இந்த ஆம்லெட்டை பிரிச்சு கொடுத்துருக்கேன், அது குடும்பத்தோட லிங்க் ஆயிருக்குது, அதை எக்காரணம் கொண்டு கயற்றாதப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரு பாதி ஹியூமன் பாதி டீமன். இவர் டீமன்ஸை வேட்டையாடிக்கிட்டு ஜாலியா இருக்கிற அப்படி நம்ம டான்டே. இப்ப இவனை பிடிச்சாகணும்னு டீமை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த டீம்ல தான் மேரி இருப்பா. இவளுக்கு டீமன்ஸ்னா ஆகவே ஆகாது. மொத்தமா இவரை லாக் பண்ணி தூக்கிட்டு வரும்போது, ஆஹா என் வேலையை ஈஸியா ஆக்கி விட்டீங்களேன்னு முயல் தலையன் வந்து மொத்த பேரும் அடிச்சு போட்டு ஆம்லெட்டை எடுத்தாச்சு. இப்ப இவன் ஆம்லெட் பிரதரோட ஆம்லெட் மொத்தத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு. ஒன்னு சேர்த்துட்ட, ஆனா ஒண்ணுமே ஆவடியே. அப்போ உனக்கு எக்ஸ்ட்ராவா ஏதோ தேவைப்படுது இல்ல? வாவ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியப்பா. எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று தேவை, அதுக்கு முன்னாடி நீ செத்து போன்னு போட்டு தள்ளிட்டு முயல் தலையன் அங்கிருந்து எஸ்கேப். இப்போ இந்த ஆம்லெட் ஏன்டா அவ்வளோ முக்கியம்னா, டீமன் வேர்ல்ட்ல டீமன் கிங்கான முண்டூஸ் அவன் டீம்ல தான் ஸ்பார்டான்ற டீமன் இருந்து, இப்போ இவனுக்கு மொத்த எர்த்தையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கணும், ஹியூமன்ஸை இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும்போது, அது தப்புடான்னு இவன் அவங்களுக்கு அகேன்ஸ்டா போராடி இந்த டீமன் வேர்ல்டையும் ஹியூமன் வேர்ல்டையும் பிரிக்கிற அந்த ஒரு வாளை இவன் கிரியேட் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆம்லெட்டை தான் பிரிச்சு அவங்க 2 பசங்களுக்கும் கொடுத்துருக்கான். இப்ப கத்தியும் ஆம்லெட்டும் பிளஸ் இவங்க 2 பேரோட ரத்தமும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா இந்த வாளை பிரேக் பண்ணி 2 உலகத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். இதுக்காக தான் இந்த ஆம்லெட் அவ்வளோ முக்கியம். சரி, அந்த முயல் தலை எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? மேரி ஏன் டீமன் மேல அவ்வளவு கோவமா இருக்கான்னா, மேரியோட அப்பா டீமன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதிலே பைத்தியமாகி அவரையே அவர் டீமனா ஆக்கி மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளிட்டாரு. அதனால டீமன்ஸ்னாலே அழிக்கிறவங்க தான் அவளுக்கு கோவம். இங்க இந்த முயல் தலைய ஆக்சுவலா ஹியூமன் தான். அவன் போர்ட்டல் ஓப்பன் ஆனதால டீமன் வேர்ல்டுக்கு போயிருப்பான். அங்க இருக்கிற டீமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, அங்க இருந்தா அவங்க சீக்கிரமே செத்துருவாங்க, அவங்கள நம்ம இந்த இடத்துக்கு கூட்டு வரணும்னு அவன் டிவைஸை கண்டுபிடிச்சு போர்ட்டல் வழியா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு வந்திருப்பான். இப்ப மேரி மொத்தமா சுத்து போட்டு, ஏண்டா நீதான் கதவு திறந்து அந்த கம்யூனிட்டிங்களை கூட்டு வரியான்னு மொத்தமா சுத்து போட்டு அவங்க கதையை முடிச்சிருப்பா. என்னுடைய மொத்த ஓட்டும் டீமன்ஸுக்கு தான்டா, ஹியூமன்ஸுக்கு கிடையவே கிடையாதுறான்னு மொத்தமா 2த்தையும் ஒன்று சேர்க்கிறேன்னு முயல் தலையனா ஆகியிருப்பான். இந்த ஆம்லெட்டையும் அடைஞ்சிருப்பான். டான்டேவோட பிரதர் டீமன்ஸ் வேர்ல்ட்ல தான் இருக்கிறான். அவன் ஆம்லெட்டையும் கொடுத்தான், ரத்தத்தையும் கொடுத்துட்டான். இப்ப இவனோட ரத்தத்தையும் சேர்க்க மொத்தமா 2 வேர்ல்டுமே மெர்ஜ் ஆகுது. டேய் ஸ்பார்டாவோட புள்ளடா, நானும் டீமன் தான்டா அப்படின்னு இவனும் மாறி அந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தியாச்சு. இப்ப அடுத்த சீசன்ல அவன் பிரதரும் வர போறான். அது இல்லாம டேய் இந்த டிவைஸ்ல தான் இவன் போயிட்டு வந்துகிட்டு இருந்தானா, அப்ப நாமளே அங்க போவோம்னு இந்த ஹியூமன்ஸ் கம்யூனிட்டிங்க அவங்க இடத்துக்கே போய் அவங்கள அழிச்சுக்கிட்டு அதையும் கைப்பற்ற பாக்குறானுங்க. சோ இப்ப சீசன் 2ல தான் இன்னும் தரமான சம்பவங்களே இருக்குது. எப்படிப்பா கிளியரா புரிஞ்சுதா? இந்த மாதிரி அனிமி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.